ஆதி அதிர்ந்தான். காட்ஸ் என்று அவர்களை நிறுத்த சொல்லி சைகை செய்தான். ஆதிரா தலையில் கை வைத்து கொண்டாள். குரு தன்னை பற்றிய உண்மையை சொல்லிவிட்டான் என்று புரிந்து கொண்டாள். நேராக ஆதியிடம் சென்றாள். எக்கி அவன் காதில் தெரிஞ்சிடுச்சில்ல, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு வைங்க என்று சொல்லி பறந்து விட்டாள். ஆதி குருவின் சட்டையை பிடித்தான். ஏன் என்கிட்ட சொல்லலை? குரு, எல்லாமே அந்த ஃபைலில் இருக்கு, நீங்கள் தான் படிக்கவே இல்லை. ஆதி, சரி, நம்ம ஆந்திரா பார்டரில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது இல்லை? குரு, ஆமாம் சார், பில்டிங் ஒரு ஆகிட்டு இருக்கு. ஆதி, அங்கே கல் தூக்க ஆள் வேணும், அந்த வேலைக்கு நாளை போய் சேர்ந்துடு என்று திரும்பி பாராமல் கார் எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். ஆதிரா காலேஜ் ஹாஸ்டலில் படுத்திருந்தாள். ஆதி தன்னை பற்றி தெரிந்து கொண்டான். இனி அவன் என்ன செய்வான்? எப்படியும் தன்மேல் கோபத்தில் இருப்பதால் டிவோர்ஸ் பேப்பர் சைன் செய்து கொடுத்துடுவான். இனி தினப்படி தேவைக்கு வேற வேலை பார்க்கணும். காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் கண்ணை கட்டுதே. அவசரப்பட்டுட்டேனா? காலேஜ் முடிஞ்சதும் டிவோர்ஸ் கேட்டு இருக்கலாம். சரி விடு, சமாளிப்போம் என்று யோசித்து கொண்டிருந்தாள். மீனு, டேய் மச்சான், உன்னை தேடி ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் தடியாக இருக்கானுங்க. பயமாக இருக்கு, நீ ஒளிஞ்சுக்கோ. ஆதிரா அவள் சொல்வதை கேட்டு அமைதியாக படுத்திருந்தாள். காலேஜ் வார்டன் வேகமாக வந்து, ஆதிரா, உனக்கு விசிட்டர் என்றார். ஆதிரா எழுந்து அமர்ந்தாள். மனதை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வேகமாக நடந்தாள். அங்கு நின்றிருந்த காட்சிடம், இதோ பாருங்க, உங்க முதலாளியை பயம் காட்டினா நான் பயப்பட மாட்டேன். என்னால் வர முடியாது. அவர்கள் அனைவரும் ஒருமித்தமாக அவர்களுடைய கும்ஃபு தேர்ச்சி சான்றிதழை காட்டினர். நீங்கள் வந்துதான் ஆகணும். அதை பார்த்து அந்த ஆளை நேரில் பார்த்து பேசிக்கிறேன் என்று சொல்லி வேகமாக காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அந்த கார் வேறு ஒருவருக்கு சொந்தமானதாக இருக்க அவர், மேடம், நீங்கள் தப்பான காரில் உட்கார்ந்திருக்கீங்க. ஆதிரா, அப்படியா? அப்போ நீங்கள் வேகமாக கிளம்புங்க. அவர், மேடம், எனக்கு வேற வேலை இருக்கு என்பதற்குள் காட்ஸ் அந்த காரை சுற்றி வளைத்து நிற்க ஆதிரா தலையில் கை வைத்து கொண்டாள். சார், இந்த காருக்கு உண்டான விலையை விட அதிகமான தொகை இந்த செக்கில் குறிப்பிடப்பட்டு இருக்கு. உங்கள் பேரை எழுதிக்கிட்டு பணத்தை எடுத்துக்கோங்க என்று செக்கை அவரிடம் வீசிவிட்டு ஆதிரா அமர்ந்திருந்த காரை எடுத்துக்கொண்டு 10வது நிமிடத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தினர். ஆதிரா பழக்கப்பட்ட வீடு என்றாலும் தயங்கி வீட்டுக்குள் நுழைந்தாள். அங்கு ஆதி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, சொல்லுங்க, கேட்கலாம் என்று சொல்ல ராபின் ஆதிராவை பற்றி ஒப்பித்து கொண்டிருந்தார். கேங் உருவாக்கி சுத்துறாங்க. அரியர் 14 இருக்கு. அடிதடியில் நம்பர் 1. முதல் வருஷம் பேராசிரியர் கண்டிச்சதுக்கு டேபிள் உடைத்து கலாட்டா, கிளாஸில் தூங்குவது என்று தொடர்ந்தது அவருடைய கண்டுபிடிப்பு. ஆதிரா மனதில், யோ, நீ இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வேவு பார்க்க போகலாம். இப்படி போட்டு கொடுக்கிறியா? நான் எதுக்கு பயப்படணும்? நான் பயப்பட மாட்டேன். இவன் என்ன எனக்கு அப்பாவா என்று யோசித்து அவர்களை தாண்டி செல்ல முயற்சித்தவளை ஒரு குரல் நிறுத்தியது. ஆதி, நில்லு. ஆதிரா பொறுமை இழந்து, என்ன சீக்கிரம் என்னை இங்கிருந்து அனுப்பிடுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு என்றவளை பார்த்து ஆதி புருவத்தை உயர்த்தினான். அவள் தலை கவிழ்ந்து கொண்டாள். ராபினை பார்த்து, நீங்க போகலாம், இனி நான் பார்த்துக்கிறேன் என்றதும் ராபின் நகர்ந்து சென்றார். ஆதி அவளை பார்த்தான். அவள் தலை கவிழ்ந்து நின்றிருந்தாள். இவளை என்னவெல்லாம் பேசிவிட்டோம் என்று வருந்தினான். பக்கத்தில் வா. ஆதிரா வேகமாக வந்து நின்றாள். என்ன என்றாள். ஆதி, இனிமே ஹேர் கட் செய்யக்கூடாது, ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் செய்யக்கூடாது, காலேஜில் பேராசிரியர்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, முக்கியமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது. ஆதிரா, எனக்கு எதுக்கு இத்தனை கண்டிஷன் போடுறீங்க? என்னால் முடியாது. ஆதி, அப்போ அதோட விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கும். ஆதிரா, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஆதி,
உனக்கு ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம கல்யாணத்தை செய்து வைத்தது எங்கள் தாத்தா. அவர் ஒத்துக்கிட்டா மட்டுமே டிவோர்ஸ் என்னால் பண்ண முடியும். ஆதிரா, அவர்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காரே. ஆதி அவர் கண் விழிக்கும் வரை காத்திருக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் என்னோட கௌரவத்துக்கு களங்கம் வராமல் நடந்துக்க வேண்டியது உன்னோட கடமை. ஏன்னா நீ என்னோட மனைவி. ஆதிராவுக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் தலை கவிழ்ந்தாள். ஆதி அவளை பார்த்து, ஏனோ மனம் இளகியது. நீ போகலாம். நாளை முதல் உன்னை காலேஜில் விட்டு அழைத்து வருவது என்னோட வேலை. ஆதிரா நோ என்று கத்திக்கொண்டு அவள் அறையில் நுழைந்து கதவை அரைந்து சாத்தினாள். ராபின் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவர், ஆதி, செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இப்போ அவள் நடந்துக்கிறத பார்த்து அவளை தவறா நினைக்காதே. ஆதி, அங்கிள், தாத்தா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு நல்லது மட்டுமே செய்வார். அவர் எனக்காக கண்டுபிடிச்சு கொண்டு வந்த பொண்ணு ஆதிரா. நான் அவளை இழக்க மாட்டேன். ராபின், ரொம்ப நன்றிப்பா. ஆதி, அங்கிள், உங்கள் செல்வியை நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாமல் தூங்குங்க. குட் நைட் என்று சொல்லி அவன் அறைக்குள் நுழைந்தான். ஆதிரா பொண்டாட்டி முகம் கூட தெரியாது. ஆனால் திடீர்னு வந்து அதிகாரம் செய்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு ஒரே முடிவுதான், டிவோர்ஸ் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டு படுத்து கொண்டாள். ஆனால் திரும்பி திரும்பி படுத்து தூக்கம் வரவில்லை. நெடுநேரம் யோசித்தாள். காலையில் இவனை தவிர்த்துவிட்டு கிளம்பிவிட வேண்டும். இவனுடன் காலேஜ் போக மாட்டேன். ஃபோனை எடுத்து அலாரம் வைத்தாள். அங்குமிங்கும் நடந்து நள்ளிரவில் தூங்கி போனாள். ஆதியோ இவளை எப்படி சமாளிக்க போறேன் என்று யோசனையில் ஆழ்ந்தான். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தான். இனி இவள் எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருக்க வேண்டும். எதை வைத்து இவளை சமாளிக்க முடியும்? குரு கொடுத்த ஃபைல் நினைவுக்கு வர ஆதிரா காலை வீட்டில் சீக்கிரம் எழுந்து குளித்து எப்பவும் போல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சட்டை போட்டு ஃபோன் எடுத்துக்கொண்டு வேகமாக ரூம் விட்டு வெளியே வந்தாள். ஆதி அமைதியாக பேப்பர் படித்து கொண்டிருந்தான். ஆதிரா, போச்சுடா, சீக்கிரமாக எழுந்து என்ன செய்ய போறான்? இப்படி கழுத்தறுக்கிறானே. தலை குனிந்து நேராக சரோஜாவிடம் சென்று பால் வாங்கி குடித்துவிட்டு அவசரமாக காலேஜ் செல்ல வாசலில் கால் வைக்கும் முன் ஒரு நிமிஷம். ஆதிரா, மாட்டிக்கிட்டேன். என்ன என்றாள். ஆதி அவளிடம் நெருங்கி வந்தான். அம்மணி, எங்கே கிளம்பிட்டாப்புல இருக்கு? ஆதிரா நெஞ்சை நிமித்து கொண்டு காலேஜ் என்றேன். ஆதி, அப்போ நேற்று சொன்னது எதுவும் உன் காதிலே விழல இல்லையா? ஆதிரா, போச்சு போச்சு, இப்போ எனக்கு கிளாஸ் எடுக்க போறானா? ஆதி அவள் கையை பிடித்து அவள் அறைக்கு இழுத்து சென்றான். ஆதி, காலேஜுக்கு சுடிதார் தான் போடணும். ஆதிரா, சார், அதுதான் என்கிட்ட இல்லையே, வேணும்னா பாருங்க என்று அவள் வார்ட்ரோப் திறந்தாள். ஆதி, அது என்று மற்றொன்றை காட்ட அதை திறந்த ஆதிரா வாயடைத்து போனாள். அவளுக்கு 1 மாதத்துக்கு வேண்டிய சுடிதார், உள்ளாடை உட்பட இருந்தது. அதை பார்த்து வாயை பிளந்தவள் ஆதியை பார்த்து விழி விரித்து நின்றாள். ஆதி புருவத்தை உயர்த்தினான். ஆதிரா, இல்லை, இது என்னோட சைஸ் இல்லை. ஆதி, நீயா மாத்திட்டா நல்லது, இல்லைனா நான் உனக்கு மாற்றிவிட வேண்டி இருக்கும். ஆதிரா ஆஹா. ஆதியை வெளியே தள்ளி கதவடைத்து கொண்டாள். எப்போ இதை வாங்கி வச்சான்? கடவுளே, சுடிதார் போடணுமா? வார்ட்ரோப் கதவில் முட்டி கொண்டாள். முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வான்? யாராவது என்னை காப்பாற்றக்கூடாதா? சுடிதார் ஒன்றை மாட்டிக்கொண்டு கீழே இறங்கினாள். போதுமா, இப்போ நான் போகலாமா? ஆதி அவளை பார்த்து, துப்பட்டா எங்கே? ஆதிரா, போட முடியாது. ஆதி, அப்போ துப்பட்டா மறைக்காத பாகங்களை நான் தொடலாம்னு எனக்கு புரியுது என்று அவளை நெருங்கினான். ஆதிரா ஈ பதறி ஓடி துப்பட்டாவை மாட்டிக்கொண்டு வந்தாள். ஆதி அவளுக்கு துப்பட்டாவை சரியாக போட்டு பின் போட்டு விட்டான். அவள் தலையை படிய வாரிவிட்டான். காதுல தோடு ஏன் போடலை? ஆதிரா, பிடிக்காது. ஆதி, சரோமா, நேற்று வாங்கிட்டு வந்ததை கொண்டு வாங்க.
அவள் காதில் தொங்கல் ஒன்றை மாட்டிவிட்டு நெற்றியில் பொட்டு வைத்து, வா சாப்பிடலாம் என்று அழைத்தான். ஆதிராவுக்கு இவன் இதை செய்தது எல்லாம் தன்னை அசிங்கப்படுத்தியது போல இருக்க உள்ளுக்குள் கொந்தளித்தாள். கோபத்தில் முகம் சிவந்தது. ஆதி அவளை அருகே அமர வைத்து சாப்பிட சொன்னான். ஆதிரா முணங்கிக் கொண்டே சாப்பிட்டாள். ஆதிக்கு அவளை இவ்வாறு பார்த்தது மனதில் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது.